ஹாய் பிரேமா. ஹாய். இவர் என்னோட ஃப்ரெண்ட் சச்சின். ஹாய். சச்சின் இவரா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரேமா. ஓ வாங்க. ஷக்கி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சாரி சச்சின், ஒரு நிமிஷம் நீங்க ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். நோ ப்ராப்ளம். சொல்லு, என்ன வாழ்க்கைடி இது? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கண்டவனோட சுத்தி சுத்தி உன்னை நாசமாக்கிக்காதுன்னு. இனி நாசமா போறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு தெரியாது பிரேமா, நீ ரொம்ப பாவம். என்னோட வாழ்க்கையில கரும்பு சாரா பிழிஞ்சு குடிச்சிட்டு குப்பையா தொட்டில தூக்கி எறியற ஆம்பளைங்களை பார்த்தாதான் எனக்கு வெறுப்பு அதிகம். யாரையும் நம்ப முடியல. கபட முகம் காட்டி பின்னாடியே நடந்து காதலனா நடிச்சு மோக வார்த்தைகளை பேசி அவ ஆசை தீர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வேதனை எனக்கு சொல்ல புரியாது பிரேமா. எல்லாரும் அப்படிப்பட்டவங்க இல்ல, நல்ல ஆம்பளைங்க இருக்காங்க. இருக்கலாம், பட் என் வாழ்க்கையில அப்படி யாரும் இல்ல. பணம், நோட்டு கட்டுகள், அதோட என் வாழ்க்கைய விலை பேசி விக்கிறப்போ அன்பு எப்படி இருக்கும்? நஷ்டப்படுறத நினைச்சு நான் கவலைப்பட வேண்டியதில்ல. இல்ல, எனக்கு தெரியும், உன்னை விரும்புற ஒரு ஆண் கிடைக்கும் போது நீ மாறுவ, நிச்சயம் நல்ல பொண்ணாயிடுவ. கொஞ்சம் சும்மா இருக்கியா? உன் வேதாந்தத்தை கேட்டுட்டு நிக்கிறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? சாரிப்பா. இட்ஸ் ஓகே. ரொம்ப அழகா. அப்பா, இது பேசுறபடி காசு கொடுக்கலையே தினேஷ். இந்த ஷகிலா கிட்டே விளையாடுறியா? ஒழுங்கா மொத்த காசையும் கொடுத்துட்டு போ. நான் அப்புறமா சேர்த்து தரேன். நீ கொடுத்துருவிய? உன்னை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும். நான் கண்டிப்பா தருவேன். அது வீட்டு செலவுக்காக வச்சிருந்த காசு. ஓஹோ, ஐயோ பாவம். இங்க வரதுக்கு முன்னாடி பொண்டாட்டி, புள்ள, அம்மா இதெல்லாம் ஞாபகம் வரலையாக்கும்? நான் கிளம்பட்டுமா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இந்த பையன் எடுத்துக்கிறேன். அது வந்து அது போடா. இது ரத்தத்தை வேர்வையாக்கி சம்பாதிச்ச காசு. அது வந்துமா, நான் உனக்கெல்லாம் ஒரு அம்மா. டேய் வண்டி எடுடா. சொன்ன கேளு, எங்க ஓடிட்டு இருக்க? தலையை கூட தோட்டாம ஜுரம் வரும்ல. என்னக்கா? அக்கா, எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைச்சது தெரிஞ்சு போய் பக்கத்து வீட்டு லட்சுமி பொறாமையில சொல்றா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லையா. நீ யார பத்தி கவலைப்பட வேண்டாம், நல்லா படிச்சு திறமையானவளா வரணும். உன்னை டாக்டர் ஆக்கி பாக்கணும்னு இந்த அக்காவுக்கு ஆசை. போன பர்த்டேக்கு தரேன்னு சொல்லி ஏமாத்தினத இந்த பர்த்டேக்கு எனக்கு தந்தே ஆகணும். எனக்கு பயமா இருக்கு பிரதீப், கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம். அது ஒண்ணும் தப்பு இல்ல, நான் உன்னை ஏமாத்திட்டு போயிடுவேன்னு உனக்கு தோணுதா? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லாம இல்ல, ஆனா கல்யாணத்துக்கு முன்னால அதெல்லாம் பழைய தேரி. இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் முடிச்சாதான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. Happy birthday to you. Happy birthday to Rekha. Happy.
காதலன் பிரதீப்புக்கு உங்களை பார்த்து 1 மாசம் ஆச்சு. என் பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு உங்களை பார்க்க முடியல. உங்களை பார்க்காம என் மனசுக்கு கஷ்டம். நீங்க என்ன மறந்துட்டீங்களா? நீங்க என்ன மறந்துட்டா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். என்னது? அது யாருமா அந்த பிரதீப்? அவரு என்னோட பாய் ஃப்ரெண்ட். ரேகா, நம்ம பாவப்பட்டவங்கம்மா. பொண்ணுங்கன்னா சில பேருக்கு வேடிக்கை பொருள் மாதிரி. இனிப்பான வார்த்தைகளை பேசி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில ஏமாத்திட்டு போயிடுவான். உன்னை படிக்க வைக்க உங்க அக்கா பிரேமா எப்படி எல்லாம் கஷ்டப்படுறான்னு உனக்கு தெரியுமா? ஆனா எனக்கு தெரியுமா, உங்க அக்கா மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்தா அந்த கடவுளுக்கே பொறுக்காது. Enjoy. Okay. Cheers. Kudu. இது வெள்ளரி பிஞ்சா? என்னாச்சுமா? என்ன நடந்தது? ரேகா, 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 என்னமாச்சு? என்னாச்சு? அந்த ஸ்டீவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு எடுத்துட்டாங்க. போங்கக்கா, நான் பயந்து போயிட்டேன். இந்த சாரி உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல? நினைச்சுக்கம்மா, கடவுளோட சோதனை தான் இது. இல்ல, இது கடவுளோட சோதனை இல்ல. என்னோட ரேகாவை நான் இழந்து தவிக்கிற தவிப்ப கண்டிப்பா நான் உங்களுக்கு உணர்த்துவேன். கண்டிப்பா நான் உணர்த்துவேன். நம்மளால இது முடியுமா பிரேமா? முடியும், கண்டிப்பா முடியும் சந்திரமாமா.